ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது சுண்டலில் வந்து தேங்காய் போட்டு பண்ணுவோம். நான் தேங்காய் போட போகிறதில்ல. இது சுண்டல் வேக வச்சுருக்கேன். உப்பு மட்டும் போட்டு இங்கே பாருங்கள், நம்ம கையால் எப்படி அழுத்தும் போது இந்த மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கையில் நல்லா நசுக்கி அப்படி போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாம். 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் எல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகலாம். பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ஆனியன் மீடியமாக வெந்தால் போதும். சரிங்களா? இப்போ இந்த கடலையை போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு இருக்குது அதில். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணது, தீ வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுங்க. நீ பச்சை மிளகு போட்டிருக்கேன், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. சரிங்களா? நல்லா கொஞ்சம் நேரம் இது மசாலையில் போட்டு நம்ம கடலையை இது பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு உங்களுக்கு அளவுக்கு, காரம் உங்கள் அளவுக்கு மீடியமாக போட்டுவிடுங்க. சரிங்களா? நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக. டீயை போட்டு வச்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் போடுறது அது இன்னொரு ஸ்டைலு, அது இன்னொரு டேஸ்ட்டு. இது வந்து தேங்காய் போடாமல் பண்ணுறது, இது இன்னொரு டேஸ்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, சுண்டல் ரெடி. டேஸ்டியான சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்